அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஜஸ்டிஃபை கான்டென்ட் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டியை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஜஸ்டிஃபை கான்டென்ட் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி நம்மளுடைய ஃப்ளெக்ஸ் ஐட்டம்ஸை ஃப்ளெக்ஸ் கண்டெய்னரில் எப்படி அலைன் பண்ணுது அப்படிங்கிறத டிசைட் பண்ணுது. ஸோ இதுக்காக நான் ஏற்கனவே கோட் பண்ணி வச்சுருக்கிற இந்த ஃபைலையே சேவ் பண்ணிக்கிறேன். அதை புது ஃபோல்டரில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்டிஃபை கான்டென்ட் அப்படின்னு பேர் கொடுத்துக்கிறேன். அதுக்குள்ளே அந்த start.html அப்படிங்கிற ஃபைலை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஆர்டரிங் ஸ்டைல்ஸ்லாம் நமக்கு தேவையில்லைங்கிறதுனால அதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ ஜஸ்ட் என்ன மட்டும் வச்சுக்கிறேன் அப்படின்னா அந்த ஐட்டம்ஸ் மட்டும் வச்சுக்கிறேன். ஸோ இந்த ஃபைலை என்னுடைய ப்ரௌசரில் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ மூணாவது ஐட்டம் நேம்னு இருக்குது, அதை நான் மறுபடியும் 3 நேம் மாற்றிக்கிறேன். ஸோ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஜஸ்டிஃபை கான்டென்ட் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி. ஸோ இப்போது ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் ரோவில் இருக்கிறதுனால எனக்கு என்ன ஆகுது, மெயின் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸாக இருக்குது. அதனால் என்னுடைய ஃப்ளெக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் ஹரிசாண்டலாக டிஸ்பிளே ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ ஹரிசாண்டலாக டிஸ்பிளே ஆகுது அப்படிங்கும்போது எனக்கு ரேப் ஆகணுமா வேணாமா அப்படிங்கலாம் சொல்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பர்டிகுலர் வித்து இருந்தால் தான் அது ஒர்க் அவுட் ஆகும். அதனால் நான் 600 பிக்சல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளெக்ஸ் கண்டெய்னர்னுடைய வித்தை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறேன். இப்போது ஃப்ளெக்ஸ் ஐட்டம்ஸினுடைய அலைன்மெண்ட்ஸை ஜஸ்டிஃபை கான்டென்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறோம். இதில் பார்த்தோம் அப்படின்னா சென்டர், ஸ்டார்ட், எண்ட், left, right, safe, unsafe, stretch, space evenly, flex, end, flex start, space around, space between, baseline, இந்த மாதிரி நிறைய வேல்யூஸ் இந்த பர்டிகுலர் இதுக்கு கொடுக்கலாம். இதை கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம W3C வேர்ல்டு வைடு வெப் கன்சோர்டியம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா CSS பாக்ஸ் அலைன்மெண்ட் மாடியூல் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் மாடியூலை பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாடியூல் என்ன ஆகுது, பாக்ஸ் அலைன்மெண்ட் மாடியூல் எக்ஸ்டெண்ட் பண்ணுது அண்ட் சூப்பர்சீட்ஸ் த டெஃபினிஷன் ஆஃப் அலைன்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லுது. அப்போது இந்த பர்டிகுலர் மாடியூலில் என்ன அலைன்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் பாக்ஸ் மாடியூல் என்ன பண்ணிடுது, ஓவர் ரைட் பண்ணிடுது, சூப்பர் சீட் பண்ணிடுது. இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட் அப்படிங்கிறதும் கிட்டத்தட்ட ஒன்று தான், ரொம்ப மைனர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் நம்ம அந்த டீட்டெயில் கூட போக தேவையில்லை. ஸோ ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட்டும் ஒன்று தான். ஸ்டார்ட் அப்படிங்கிறது பாக்ஸ் அலைன்மெண்ட் மாடியூலில் இருக்குது அப்படிங்கிறதுனால அது இந்த ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட்டை ஓவர் ரைட் பண்ணிடும். ஸோ ஸ்டார்ட் அப்படிங்கும்போது நம்ம அதை கிரிட்லையும் யூஸ் பண்ணலாம், ஃப்ளெக்ஸ் பாக்ஸ்லையும் யூஸ் பண்ணலாம், மற்ற டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுலையும் யூஸ் பண்ணலாம். ஸோ பாக்ஸ் அப்படின்னு இருக்கிற எல்லாத்துலேயுமே அலைன்மெண்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, ஸ்டார்ட் எல்லா ப்ரௌசர்லையும் ஒர்க் ஆகுமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்ட் எல்லா ப்ரௌசர்லையும் ஒர்க் ஆகாது. அதனுடைய காம்பேட்டபிலிட்டி பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்ட் அண்ட் எண்டை பொறுத்த முடிக்கும் என்ன ஆகுது, குரோமில் அது ஒர்க் ஆகாது, எட்ஜில் ஒர்க் ஆகாது, ஆனால் ஃபயர்ஃபாக்ஸில் ஒர்க் ஆகுது, சஃபாரியில் ஒர்க் ஆகுது. அப்போது நம்ம ஸ்டார்ட் கொடுக்கணுமா ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட் கொடுக்கணுமா அப்படிங்கிறது அந்த காம்பேட்டபிலிட்டி அதை பொறுத்தது. ஸோ நம்ம எல்லாத்தையுமே கொடுத்து டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ பை டிஃபால்ட் அது என்ன ஆகுது, ஸ்டார்ட்டில் தான் இருக்குது. நான் எண்ட் அப்படின்னு கொடுக்குறேன், எனக்கு என்ன ஆகுது, என்னுடைய ஃப்ளெக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் ஃப்ளெக்ஸ் கண்டெய்னர்னுடைய எண்டில் இருந்து அலைன் ஆக ஆரம்பிக்குது. ஸோ எப்படி டெக்ஸ்ட் அலைன் லெஃப்ட் ரைட்டு சென்டர்னு கொடுக்குறோமோ அதே மாதிரி இங்கே என்ன பண்ணுறோம், ஃப்ளெக்ஸ் ஐட்டம்ஸையே லெஃப்ட் அலைன் பண்ணணும் அப்படின்னா ஸ்டார்ட்னு கொடுக்குறோம், ரைட் அலைன் பண்ணோம் அப்படின்னா எண்டுன்னு கொடுக்குறோம், ஆர் என்ன கொடுக்கலாம், ஃப்ளெக்ஸ் எண்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ இங்கே குரோமில் சேம் இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். அதில் நான் எண்டு அப்படின்னு கொடுக்குறேன். என்ன ஆகுது, எனக்கு ஒர்க் ஆகலை. ஸோ இதை தான் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். என்னன்னு, குரோமில் ஸ்டார்ட் அண்ட் எண்டு வேலை செய்யாது அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம்.
ஸோ அப்போ க்ரோமில் வேலை செய்யணும் அப்படின்னா நான் என்னென்னு கொடுக்கணும், ஃப்ளெக்ஸ் எண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தா தான் க்ரோமில் வந்து வேலை செய்யும். ஸோ ஆனால் ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்ட் ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட், எண்ட் ஃப்ளெக்ஸ் எண்ட் எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் வந்து வேலை செய்யும். எப்போ வந்து எல்லா ப்ரௌசரும் சப்போர்ட் பண்ணுதோ அப்போது. ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா சென்டர் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா என்னுடைய ஃப்ளெக்ஸ் ஐட்டம்ஸ் வந்து ஃப்ளெக்ஸ் கண்டெய்னருக்கு சென்டராக வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இதை வந்து க்ரோமில் எப்படி வேலை செய்யும்னு பார்த்தோம்னா க்ரோம்லேயும் வந்து சென்டராக வந்து வந்துடும். ஸோ பார்த்தோம் அப்படின்னா நம்ம சென்டர், ஸ்டார்ட்டு, எண்டு, லெஃப்ட்டு, ரைட்டு எல்லாமே வந்து கொடுத்து பார்த்துரும். ஸோ லெஃப்ட் கொடுத்தா லெஃப்ட்டுன்னு வருது, ரைட்னு கொடுத்தா வந்து ரைட்னு வந்து வரணும். க்ரோமில் வரல, பட் வந்து ஃபயர்ஃபாக்ஸில் வந்து வருது. ஸோ அகெயின் வந்து நம்ம இந்த இதுக்கே வந்து போக தேவையில்ல. இப்போதைக்கு நம்ம ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா லெஃப்டில் வரணும்னா ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்துக்கலாம், ரைட்டில் வரணும் அப்படின்னா ஃப்ளெக்ஸ் எண்டுன்னு கொடுத்துக்கலாம். அப்படி கொடுத்தோம் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த ப்ரௌசர்ஸில் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அகெயின் இந்த ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட், ஃப்ளெக்ஸ் எண்ட் ஆர் சென்டர் இது எல்லாமே எதை பொறுத்தது அப்படின்னா மெயின் ஆக்சிஸை பொறுத்தது. இப்போ மெயின் ஆக்சிஸ் அப்படிங்கிறது எக்ஸ் ஆக்சிஸ் வந்து மெயின் ஆக்சிஸாக இருக்குது, அதனால் வந்து ரைட்டில் வந்து டிஸ்பிளே ஆகுது. சப்போஸ் ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் வந்து நான் காலம் அப்படின்னு வந்து மாற்றினேன் அப்படின்னா என்னுடைய மெயின் ஆக்சிஸ் வந்து என்ன ஆகிடுது, டாப் டு பாட்டம் வந்து வந்துடுது. ஸோ அப்போது அதனுடைய ஹைட்டு வந்து சே ஒரு 50 VH அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா ஸோ 40 VHன்னு கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா பாட்டமில் இருந்து எனக்கு வருது, ஏன்னா எண்டுன்னு கொடுத்துருக்கேன். ஸோ எண்டில் இருந்து எனக்கு அலைன் ஆகுது, ஓவர் ரைட் வந்து ஆகுது. ஸோ எண்டில் இருந்து எனக்கு டிஸ்பிளே ஆகுது. ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா டாப்பில் இருந்து வரும். ஸோ என்ன பண்ணுது அப்படின்னா ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட் அப்படிங்கிறது என்னுடைய மெயின் ஆக்சிஸ் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அங்கே இருந்து என்னுடைய ஃப்ளெக்ஸ் ஐட்டம்ஸை டிஸ்பிளே பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இப்போது ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் காலம்னு கொடுத்தேன் அப்படின்னா என்னுடைய மெயின் ஆக்சிஸ் இங்கே ஸ்டார்ட் ஆகி பாட்டம் முடிக்கும் வந்து ஆகுது. அப்படிங்கிறதுனால என்னுடைய ஃப்ளெக்ஸ் ஐட்டம்ஸ் என்ன ஆகுது, மேலே இருந்து கீழே முடிக்கும் டிஸ்பிளே ஆகுது. இதுவே ஃப்ளெக்ஸ் எண்டுன்னு கொடுத்தேன் அப்படின்னா எண்டில் இருந்து டிஸ்பிளே ஆக ஆரம்பிக்கும். காலம் ரிவர்ஸ் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா ஃப்ளெக்ஸ் எண்ட் அப்படிங்கிறது வந்து எனக்கு என்ன ஆகுது, இங்கே மெயின் ஆக்சிஸ் ஸ்டார்ட் ஆகி இங்கே வந்து முடியுது. அப்படிங்கிறதுனால டாப்பில் இருந்து எனக்கு பாட்டம் முடிக்கும் வந்து போகுது. ஸோ இப்போ வந்து இந்த ஜஸ்டிஃபை கான்டென்ட் அப்படிங்கிறது வந்து எதை பொறுத்தது அப்படின்னா மெயின் ஆக்சிஸில் என்னுடைய ஃப்ளெக்ஸ் ஐட்டம்ஸை வந்து லெஃப்டில் அலைன் பண்ணும். அதாவது வந்து ஸ்டார்ட் பொசிஷனில் மெயின் ஆக்சிஸ்னுடைய ஸ்டார்ட்டில் வந்து அலைன் பண்ணணும் அப்படின்னா ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட் அப்படின்னு கொடுக்கணும். மெயின் ஆக்சிஸ்னுடைய எண்டில் பண்ணணும் அப்படின்னா ஃப்ளெக்ஸ் எண்டுன்னு கொடுக்கணும். மெயின் ஆக்சிஸில் சென்டரில் வரணும் அப்படின்னா சென்டர் அப்படிங்கிற கீவேர்டை வந்து யூஸ் பண்ணணும். சரி, சப்போஸ் எனக்கு வந்து மெயின் ஆக்சிஸ்லேயும் அலைன் பண்ணணும், கிராஸ் ஆக்சிஸ்லேயும் அலைன் பண்ணணும் அப்படின்னா அப்படி பண்ண முடியுமான்னு கேட்டேன்னா தாராளமாக பண்ணலாம். அதுக்கு வந்து அலைன் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதை இன்னொரு வீடியோ பார்த்துட்டு நம்ம பார்க்கலாம். அதாவது ஜஸ்டிஃபை கான்டென்ட் அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா மெயின் ஆக்சிஸில் ஃப்ளெக்ஸ் ஐட்டம்ஸை அலைன் பண்ணுது. அலைன் ஐட்டம்ஸ் அப்படிங்கிறது வந்து கிராஸ் ஆக்சிஸில் அலைன் பண்ணும். அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது ஜஸ்டிஃபை கான்டென்ட் அப்படிங்கிறது நம்மளுடைய ஃப்ளெக்ஸ் ஐட்டம்ஸை மெயின் ஆக்சிஸில் அலைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். ஓகே, சப்போஸ் நான் வந்து ஃப்ளெக்ஸ் ரேப் வந்து ரேப்புன்னு கொடுத்துட்றேன்னு வச்சுப்போம். ஸோ இப்போ இது ரேப் ஆகணும் அப்படின்னா இந்த ஐட்டம்னுடைய வித்து வந்து அதிகமாக இருக்கணும். ஸோ அதனால் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபாண்ட் சைஸை வந்து அதிகம் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி மார்ஜினையும் வந்து அதிகம் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன ஆகுது, ஃப்ளெக்ஸ் எண்டுன்னு கொடுத்ததுனால எனக்கு ரேப்புன்னு கொடுத்ததுனால எண்டுன்னு கொடுத்ததுனால என்னுடைய ஃப்ளெக்ஸ் ஐட்டம்ஸ் எண்டில் இருந்து டிஸ்பிளே ஆகுது. ரேப் அப்படின்னு கொடுத்ததுனால எனக்கு என்ன ஆகுது,
எண்டில் இருந்து டிஸ்பிளே ஆகுது, அது ரேப் ஆகி எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதை எதுக்காக இந்த ரேப்பிங் கொடுக்குறேன் அப்படின்னா, இப்போ சென்டர் அப்படின்னு பண்ணுறோன்னு வச்சுப்போம். ஸோ இப்போ நம்ம மோஸ்ட்லி வந்து பார்த்துருப்போம், ஈவன் அந்த ஃபயர்ஃபாக்ஸ் கூட ஓப்பன் பண்ணும்போது பார்த்தோம் 3 பாக்ஸஸ் வந்து இருந்தது. ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி 3 பாக்ஸஸ் வந்து இருக்குது. சப்போஸ் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்குது அப்படிங்கும்போது இந்த ஒரு பாக்ஸ் எனக்கு சென்டரில் வந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும், என்னுடைய லே அவுட் வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ இங்கே இருக்குது அப்படின்னா எனக்கு 5, 6ங்கிறது இங்கே வர்றதை விட இங்கே வந்தது அப்படின்னா எனக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து ஆரம்பித்து இங்கே என்னமோ விட்டு போன மாதிரி வந்து இருக்குது. ஆனால் இந்த ஸ்டைல் அப்படிங்கிறது வந்து ஸ்டைல் எடிட்டர் அப்படிங்கிறது இங்கே சென்டராக வந்துருச்சு அப்படின்னா நம்ம லே அவுட் கொஞ்சம் பேலன்சிங்காக வந்து இருக்கும். இது வந்து கிரிட் லே அவுட் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா 4 ரோஸ் இருக்குது, 3 காலம்ஸ் வந்து இருக்குது. ஸோ என்னுடைய கிரிட் ஐட்டம்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா லெஃப்ட் டு ரைட் வந்து ஃப்ளோ ஆகுது, அது ரேப் ஆகிட்டு வந்து எனக்கு டிஸ்பிளே வந்து ஆகிட்டுருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ளெக்ஸ் ஐட்டம்ஸை வந்து நம்ம சென்டர் பண்ணும்போது இருக்கிற மார்ஜின்ஸ் வந்து லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் ஆட்டோமேட்டிக்காக வந்து பிரிஞ்சுக்கும். அஃப்கோர்ஸ் லெஃப்ட்டுன்னு கொடுத்தோம் அப்படின்னா ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும், கிரிட் எப்படி ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி தான் வந்து ஒர்க் ஆகும். ஆனால் கிரிட்டில் வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, கிரிட் ஐட்டம்ஸை வந்து சென்டர் வந்து பண்ண முடியாது. ஆனால் இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளெக்ஸ் ஐட்டம்ஸை வந்து சென்டர் பண்ணும்போது எனக்கு என்னுடைய லே அவுட் வந்து அதை விட வந்து ரொம்ப அழகாக வந்து வருது. ஸோ இதை வந்து ஃப்ளெக்ஸ் பாக்ஸை வந்து சிங்கிள் டைமென்ஷன் லே அவுட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ரோஸை மட்டும் இங்கே கண்ட்ரோல் பண்ணணும் அல்லது காலம்ஸை மட்டும் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா ஃப்ளெக்ஸ் பாக்ஸை வந்து யூஸ் பண்ணலாம். ரோஸையும் கண்ட்ரோல் பண்ணணும், காலம்ஸையும் கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா கிரிட்டை வந்து யூஸ் பண்ணலாம். இன்னொரு வீடியோவில் நான் கிரிட்டுக்கும் ஃப்ளெக்ஸ் பாக்ஸுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பற்றியும் எப்போ எதை யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத பற்றியும் டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போதைக்கு வந்து என்ன அப்படின்னா ஃப்ளெக்ஸ் ஐட்டம்ஸை வந்து அலைன் பண்ணுறதுக்கு, மெயின் ஆக்சிஸில் அலைன் பண்ணுறதுக்கு ஜஸ்டிஃபை கான்டென்ட் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இந்த ஃப்ளெக்ஸ் ஐட்டம்ஸ்க்கு நடுவில் வந்து கேப் வருது. அந்த கேப் ஏன் வருது அப்படின்னா நம்ம மார்ஜின் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால வந்து வருது. ஸோ அந்த மார்ஜினை எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த கேப் வந்து வராது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட் கொடுத்தோம்னா ஸ்டார்ட் பொசிஷன்லேருந்து, அதாவது மெயின் ஆக்சிஸ்னுடைய ஸ்டார்ட்டில் இருந்து எண்டு முடிக்கும் வந்து ரெண்டர்ஸ் ஆகும். எண்டுன்னு கொடுத்தோம் அப்படின்னா மெயின் ஆக்சிஸ்னுடைய எண்டில் இருந்து ஸ்டார்ட் முடிக்கும் வந்து ஃப்ளெக்ஸ் ஐட்டம்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். சென்டர் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா சென்டரில் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இதை தவிர இன்னொன்று 3 இருக்குது. என்ன அப்படின்னா ஸ்பேஸ் ஈவன்லி அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு ஒவ்வொரு ஐட்டமுக்கும் நடுவில் ஈவனாக வந்து ஸ்பேஸிங் வந்து இருக்கும். சப்போஸ் நான் ரேப்பை வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு வச்சுப்போம். ரேப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்னுடைய ஐட்டம்ஸை வந்து 3ஆக வந்து குறைச்சிக்கிறேன் அப்படின்னு வச்சுப்போம். ஆர் மேபி வந்து என்ன பண்ணிக்கலாம், இதை கூட வந்து எடுத்து விட்டுக்கலாம். ஓகே, ஸோ 6 ஐட்டம்ஸு வித்து வந்து ஃபுல் வித்தை எடுத்துக்கிறேன், ரேப்பிங் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ இப்போது ஸ்பேஸ் ஈவன்லி, அதாவது ஸ்டார்ட்னு கொடுத்தேன் அப்படின்னா என்னாகும், அல்லது ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட்னே கொடுத்துலாம், ஏன்னா அதுதான் எல்லா ப்ரௌசர்லையும் வந்து வேலை செய்யும். ஸோ ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா ஸ்டார்டிங் பொசிஷனில் வரும். எண்டுன்னு கொடுத்தோன்னா மெயின் ஆக்சிஸ்னுடைய எண்ட் பொசிஷன்லேருந்து வரும். சென்டர் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா சென்டரில் வந்து மெயின் ஆக்சிஸ்னுடைய சென்டரில் என்னுடைய ஃப்ளெக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து ரெண்டர் ஆகும். இப்போ இந்த ஃப்ரீ ஸ்பேஸை நான் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா ஸ்பேஸ் ஈவன்லி அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா ஒவ்வொரு ஃப்ளெக்ஸ் ஐட்டமுக்கும் நடுவில் ஈவனான ஸ்பேஸை, ரிமைனிங் இருக்கிற ஸ்பேஸை ஈவனாக டிவைட் பண்ணி ஒவ்வொரு ஐட்டமுக்கும் நடுவில் வந்து அந்த ஸ்பேஸை வந்து போட்டுக்கும். சப்போஸ் ஸ்பேஸ் அரவுண்ட் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த ஒரு ஸ்பேஸை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா பாதியாக பிரித்து லெஃப்டில் கொஞ்சமும் ரைட்டில் கொஞ்சமும் வந்து போட்டுக்கும். இது வந்து ஸ்பேஸ் அரவுண்டு. ஸ்பேஸ் பிட்வீன் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா ஸ்டார்ட் ஆகும்போது எந்த ஸ்பேஸும் இருக்காது, எண்ட் ஆகும்போதும், அதாவது 1க்கு முன்னாடி எந்த ஸ்பேஸும் இருக்காது, 6க்கு பின்னாடி எந்த ஸ்பேஸும் இருக்காது. மிச்சம் இருக்கிற ஸ்பேஸ் எல்லாமே வந்து ஃப்ளெக்ஸ் ஐட்டம்ஸ்க்கு நடுவுலையே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணிக்கும். ஸோ இந்த ஸ்பேஸ் பிட்வீன் தான் மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுற ஒரு ப்ராப்பர்ட்டி.
சம்டைம்ஸ் வந்து மற்றதும் வந்து யூஸ் பண்ணுவோம். நம்ம என்ன லே அவுட் பண்ணுறோம், டிசைனர் எப்படி அதை வந்து பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பொறுத்து வந்து நம்ம ஸ்பேஸ் பிட்வீனா, ஸ்பேஸ் அரவுண்டா, ஸ்பேஸ் ஈவன்லியா அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ டு கன்க்ளூட் என்னென்னா, ஜஸ்டிஃபை கான்டென்ட் அப்படிங்கிறது நம்மளுடைய ஃப்ளெக்ஸ் ஐட்டம்ஸை மெயின் ஆக்சிஸில் அலைன் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகிற ப்ராப்பர்ட்டி.